இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாட்சி சொல்வதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். வாங்க பாட்டின் 1 தொடர்ச்சியை கேட்போம். வாங்க சாட்சிகளாக கடந்து செல்வோம். எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருக்காங்க. எதுக்காகன்னா, திருச்சியில முருங்கைப்பேட்டைங்கிற இடத்துல வச்சு ஒரு முகாம், வாலிபர் முகாம். அந்த முகாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிடையாது, கொண்டாதவர்களுக்கு அந்த முகாம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. ஆனா எல்லாருமே அந்த கூட்டத்துக்கு போனாங்க. அதிகமா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் செய்தி கொடுக்கப்பட்டது. ஏன்னா கலப்படமா எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல, அதனால 2 செய்தியும் கொடுத்தாங்க. இப்போ என்ன நடக்குன்னா, முக்கியமா எங்க வீட்டுக்கு அந்த அண்ணாச்சி வந்திருக்கிறாங்க, அர்ஜுனன் அந்த அண்ணன். என்ன அந்த மீட்டிங்க்கு 3 நாள் முகாம் கூப்பிடுறாங்க. போக்குவரத்து எல்லாம் ஃப்ரீ தான். அந்த கல்லூரியில படிக்கிற அந்த மாணவர்கள், அது போக நல்ல ஆசிரியர்கள்ட்ட எல்லாம் பணம் கலெக்ட் பண்ணி அவங்க தான் எனக்கு செலவழிக்கிறாங்க. அப்போ திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் பஸ்ல நாங்க போறோம். அப்ப நான் நினைச்சேன், சரி ஒரு 3 நாள் ஃப்ரீயா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி ஆமா என்ஜாய் பண்ணலாம். அப்படி முகாம்னா ஜாலியா இருக்கும். ஏன்னா என் நண்பர்கள் யாரும் வரல. ஏன்னா பழைய நண்பர்லாம் மோசமான நண்பர்கள், தவறான நண்பர்கள். ஆனாலும் நமக்கு புதிய நண்பர்கள் 3ஆம் நாள் ஜாலியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட போறேன். அப்ப திருவள்ளுவர் பஸ்ல உட்கார்ந்துருக்கேன். அந்த சகோதரன் என்ன பேசுறாருன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த அர்ஜுனன்கிற சகோதரர். ஆனா நான் அவர்கிட்ட ஆங்கிலத்துல சொல்றேன், அர்ஜுனன், நீங்க எனக்காக செலவழிக்கிற பணம் வேஸ்ட், நேரமும் வீண், வேஸ்ட். எந்த தெய்வத்தை நம்பினாலும் நான் இயேசு கிறிஸ்துவை நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அந்த சகோதரர் சிரிச்சுக்கிட்டே ஆங்கிலத்துல, ஜெபசிங், உனக்காக நாங்க ஜெபித்து இருக்கிறோம், கர்த்தர் நிச்சயமா அற்புதத்தை செய்வார், அதை மாத்திரம் சொல்லிட்டு அவங்க இடத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. இப்ப மாற்றம் தான் ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா ஒரு முகாம்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா 2 நாள் நைட்டு வரும், 3 நாள் பகல் வரும். அதுல முக்கியமான அந்த ஒரு நேரம் என்னன்னா சந்தியா கூட்டம்னு சொல்லுவாங்க. சந்தியா கூட்டம் அது மாலை நேரம் முடிந்து இரவு ஆரம்பிக்கிற நேரம். அப்ப அந்த காலத்துல இந்த மைக்கு இதெல்லாம் அந்த மாதிரி வசதி எல்லாம் கிடையாது. என்ன செய்வாங்கன்னா, ஒரு திருச்சி அந்த முருங்கைப்பேட்டை பகுதியில ஒரு மலை அடிவாரத்துல ஸ்கேட்டர்டா அங்கங்க உட்கார்ந்துருப்போம். நான் அங்க இருப்பேன், அங்க உட்காந்துருப்பாங்க, எங்க உட்காந்துருப்பாங்க, அங்க உட்காந்துருப்பாங்க. அப்ப செய்தி கொடுக்க ஒரு பெங்களூர்ல இருந்து ஒரு ஐயா வந்திருந்தாங்க, வரதராஜன் பேர் கூட நல்லா ஞாபகத்துல இருக்கு. அவங்க இங்க இருந்து அருமையான சகோதரனே அப்படிம்பாங்க. அங்க கொஞ்சம் தள்ளி நின்று ஒருத்தர் அதே சத்தமா சொல்லுவாங்க. இப்படியே என்ன ஆகும்னா, அந்த செய்தி சுத்தி சுத்தி வரும். அந்த மெகா போன்லாம் பிரசித்தமான நாட்களே கிடையாது. அப்ப நான் எந்த மனநிலைமையில போயிருக்கேன், இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை, எந்த தெய்வத்தை நம்பினாலும் இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வமா இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணத்துல, மொத்தத்துல கடவுள் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்துல நான் போயிருக்கிறேன். என்ன பாதித்தது, ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா, எல்லாரும் செய்தியை கேட்டாங்க, நான் செய்தி கேட்டேன். என்ன செய்தி எனக்கு ஞாபகமே இல்லை, அந்த ஒரு சின்ன வசனமோ வார்த்தைகளோ ஞாபகம் இல்லை. ஆனா என்னை பாதித்த சம்பவத்தை மாத்திரம் சொல்றேனே. அந்த முகாம் முடிகிற நேரம், அந்த செய்தி முடிகிற நேரம் ஒரு அரை மணி நேரம் கொடுத்துருப்பாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவங்கவுங்க அங்கங்க தனித்தனியா போய் முழங்கால் படிட்டு இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க. அழைப்பு கொடுக்கும் போது நானும் எல்லாரையும் மாதிரி அப்படியே நேர முட்டங்கால் போட்டு கையை கூப்பி கண்ணை மூடி நிக்கிறேன். என் பக்கத்துல ஒரு வாலிப அண்ணன் அப்படியே நெஞ்சில் அடிச்சுட்டு, இயேசுவே நான் பாவி ஆண்டவரே என்ன மன்னியும் சொல்லி தலைகுப்புற விழுந்து அப்படியே கதறாங்க, அழுகுறாங்க. நான் அப்படியே கண்ணை திறந்து அவங்கள பாக்குறேன். அவரு செஞ்ச தப்பெல்லாம் சொல்றாரு. ஆண்டவரே, இந்த பெண்ணை என்னால மறக்க முடியல, நான் மறக்கணும், நான் என்னென்ன தப்புலாம் நான் செய்திருக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், நீ உண்மையான தெய்வமா இருந்தா என் வாழ்க்கையில நீ எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி சத்தமா கதறாங்க, அழுகுறாங்க, தலைகுப்புற விழுந்து அப்படியே மார்பிள் அடிக்கிறாங்க, தலையில அடிச்சு அழுகுறாங்க. நான் அப்படியே பாக்குறேன், என் உள்ளத்துல எந்த மாற்றமும் இல்லை. அப்படின்னாலும் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இல்ல, ஏற்படல. நான் வேற எந்த சிந்தனையுமே, கடவுளை பத்தி சிந்தனையே வரல. அப்புறம் ஒரு அற்புதம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த சகோதரன் வரதராஜன் சகோதரன் வந்தாரு. பாத்தீங்கன்னா இது 100க்கு மேல வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க. என் பேரை சொல்லி, ஜெபசிங் டிட் யூ ப்ரே அப்படின்னு சொல்லி பக்கத்துல கேட்காரு. எனக்கு உடனே அது ஜெபம் முடிகிற நேரம், ஜெபசிங் ஜெபித்து முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்காரு. எனக்கு பயங்கரமான ஷாக்கு. இல்லடா, ஜெபசிங் என் பேர் அவருக்கு எப்படி தெரியும், எப்படி ஞாபகம் இருக்கும், இந்த முகாம்ல தான் அவரை நம்ம பார்த்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஷாக்கு. அது முடிஞ்சு வீட்டுக்கு திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் பஸ்ல வாரேன்.
வந்துட்டே இருக்கும்போது எனக்குள்ள பல கேள்வி. எதற்கு இந்த சகோதரன் இப்படி மார்புல அடித்து கொண்டு கதறினாரு, அழுதாரு? அப்ப இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். கேள்விக்குறி வந்துட்டு உங்களுக்கு. ஆமா, கேள்விக்குறி வந்துச்சு. ஆனா என் உள்ளத்துல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. அப்போ நான் ஒரு முடிவு பண்றேன். எங்க வீடு சொன்னேன் இல்லையா, எஸ்பிஜி கோயில் தெரு சண்முகம் சர்ச்சுக்கு ஏத்தாப்புல இப்ப உள்ள ரோச்சு பார்க்கு அப்பா மாதிரி கிடையாது. அப்ப பாலடைஞ்சு எப்படியோ கிடக்கும், அந்த கடல் அலை சத்தம் மட்டும் கேட்கும். அது வந்து புதுப்பிக்கப்படாமல் அப்படியே இந்த பழைய காலத்துல உள்ள பீச்சு. அப்ப நான் மனசுல யோசிக்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வமா இல்லையாது நான் என் வாழ்க்கையில கண்டுகொள்ளணும். யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானா ஒரு முடிவு எடுக்கிறேன். என்ன முடிவு எடுக்கிறேன்னா, நான் அந்த ரோச்சு பார்க்குக்கு போவேன், இயேசுவேன்னு கூப்பிடுவேன், அவரு என் கூட பேசணும், அவரை நான் பார்க்கணும், பார்த்து அவர் உண்மையான தெய்வமாக இருந்தா இந்த இயேசுவ தெய்வம்னு சொல்லி ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு மனசுல நான் நினைச்சுக்கிட்டு, ஒரு குடிகாரனுடைய சாரம் எப்படி இருக்கும், சட்டை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அதை குடிச்சு அப்படியே மும்முரமா உலகத்திலேயே முங்கி இருந்த நேரம் அது. அந்த சாரம் எப்படி இருக்கும், சட்டை எப்படி இருக்கும் மனசுல நினைச்சிட்டு ரோச்சு பார்க்கு இந்த கடற்கரை பக்கத்துல வந்துட்டேன். உங்களுக்கு தெரியல, நம்ம அலைகள் ரொம்ப இருக்காது, ரொம்ப இதமா இருக்கும். நான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த கடற்கரை உள்ள போய் அலை வர்றதுக்கு கொஞ்சம் பின்னாலே முட்டாங்கல் போட்டு பேச ஆரம்பிக்கிறேன். முதல்ல சொன்ன வார்த்தை, இயேசுவே நீங்க உண்மையான தெய்வமா இல்லையா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். 2 நாளைக்கு ஒரு முறை திரைப்படம் பார்க்கலன்னா என்னால கல்லூரி பாடங்களை படிக்க முடியல இயேசுவே. அது மாத்திரமல்ல, நண்பர் மூலமா இப்படி குடி என் வாழ்க்கையில வந்துட்டு, எங்க அப்பா ஒரு நாள் இப்படி என்ன செய்தாங்க, தரையில மிளகா வத்தல் உப்புலாம் போட்டு நிக்க சொல்லி நான் வந்து திருந்தல. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எனக்கு ஆதரவா இருந்து என்ன கெடுக்கிறதெல்லாம் தீவிரமா இருந்தாங்க. யாருமே உங்களை பத்தி சொல்லல ஆண்டவரே. ஆனா இந்த சம்பவம் நான் சொன்ன பாத்தீங்களா, மார்பு அடிச்சுட்டு கதறினார்ல சந்தியா கூட்டம், அந்த சம்பவம் என்ன ரொம்ப பாதிச்சுட்டு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்ல முடியாத எல்லா பாவத்தையும் எல்லா தவறுகளையும் இயேசுவே அப்படின்னு சொல்லி சொல்றேன். சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி, இயேசுவே நீங்க உண்மையான தெய்வமாக இருந்தா என்னுடைய இந்த எல்லா பாவங்களையும் மன்னியுங்க அப்படின்னு சொல்லி நான் சத்தமா சொல்றேன். நல்ல கும் இருட்டு, நான் மட்டும் இருக்கிறேன், இந்த கடல் லேசா அந்த சத்தம் மட்டும் இருக்குது, வேற யாருமே இல்லை. அப்போ இந்த சூழ்நிலையில என்ன நடந்துச்சுன்னா, நான் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன், ஆமேன்னு சொல்லியாச்சு. எனக்கு ஒண்ணுமே உணரல. அப்போ நான் சத்தமா சொல்றேன், இயேசுவே நீங்க உண்மையான தெய்வமா இருந்தா எனக்கு நீங்க காட்சி கொடுக்கணும், நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். வேற யாருமே இல்லை, ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து வந்து காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து ரொம்ப ஆர்வமா அங்கங்க பாக்குறேன். காட்சி கொடுத்துருப்பாரா இல்லையா? காட்சி கொடுக்கல, அவரை பார்க்கல. உடனே மனசு ரொம்ப சோர்ந்து போயிட்டா. உடனே நான் சொன்னேன், இயேசுவே நான் ரொம்ப பாவியா இருக்கிறதுனால நீங்க எனக்கு காட்சி கொடுக்கல. ஏதாவது ஒரு சத்தம் ஜெபசி, நான் தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறேன், இல்ல நான் தான் உண்மையான தெய்வம், ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா நான் ஒரு கிறிஸ்தவனா மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அப்படி சொல்லிட்டு ஏதாவது சத்தம் கேட்கும்னு சொல்லிட்டு அப்படியே கூர்மையா ஆர்வத்தோடு கவனிக்கிறேன். சத்தம் கண்டிப்பா கேட்கும், ஏதாவது ஒரு சத்தம், ஏன்னா நான் மட்டும்தானே இருக்கிறேன், சத்தம் கேட்கும் சொல்லி ஆர்வமா கவனிக்கிறேன். சத்தமும் கேட்கல. இயேசு கிறிஸ்துவ நான் நினைச்ச மாதிரி கண்ணால பார்க்கவும் இல்லை, சத்தமும் கேட்கல. உடனே மனசுல நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் இல்ல போலயே, பாவத்தெல்லாம் அறிக்கை செய்தாச்சு, இயேசு நாமத்தினால மன்னிப்பு கேட்டாச்சு, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லையே, இயேசு கிறிஸ்துவ பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கும்போது 3வது விதத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சு. பாத்துக்காங்க, இந்த யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்ன அற்புதத்தை செய்தார்னா,